சென்னை கார்ப்பரேஷனுக்கும் வீட்டில் மாடு வளர்க்குறீங்களா, தயவுசெய்து உங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். நான் இன்றைக்கி காலையில் ஸ்கூல் விட்டுட்டு வரும்போது ஒரு 7-8 மாடுங்க சேர்ந்தாப்புல ஓட ஆரம்பிச்சிருச்சு. நான் பயத்தில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு வீட்டு வாசலுக்குள்ளே போய் நின்றுட்டு அவங்க மாடெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ஜென்ஸோட ஹெல்ப்போடு தான் நான் வீடு இன்றைக்கி சேர்ந்தேன். எனக்கோ இல்லை குழந்தைக்கோ ஏதாவது ஆயிடுச்சு நான் ஓடுற சமயத்தில் அப்படின்னா யார் பொறுப்பேற்றுப்பா? உங்களுக்கு மாடு வளர்க்கணும்னு ஆசையாக இருக்கா? தயவுசெய்து உங்கள் வீட்டில் வச்சு வளங்க. ஃபஸ்ட்டு மாதிரி எல்லா இடத்துலையும் புல்வெளியாக இருக்குது, நீங்கள் வாட்டுக்கு திறந்து விட்ட உடனே அதுங்க போய் புல் மேய்ஞ்சிட்டு வரதுக்கு ஃபுல்லாக பேப்பர் பிளாஸ்டிக்ஸ் தானே இருக்குது. அப்படி உங்களுக்கு மாடுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும் இது பண்ணணும்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு 10 வீட்டுக்கு பக்கெட்டில் கொடுங்களேன். ஒரு பக்கெட் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபுட் வேஸ்ட் எல்லாம் அதில் போட்டாங்க, கஞ்சி தண்ணி எல்லாம் ஊற்றி தான் கண்டிப்பாக வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குமே ஃபுட் வேஸ்ட் எல்லாம் இப்போ குப்பை வண்டி ரெகுலராக வரதில்லை, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வராங்க. அவங்களுக்குமே அந்த ஃபுட் வேஸ்ட்டை வச்சிருக்கிறது யூஸ் கிடையாது. டெய்லி அவங்க அதில் போட்டுட்டாங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் மாட்டு கொடுத்துக்கலாம், நல்ல ஹெல்த்தியான சாப்பாடும் கொடுக்கலாம், நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம். எத்தனை குழந்தைங்க, எத்தனை ப்ரெக்னென்ட் லேடிஸு, எல்லா ஜென்ஸு கூட எத்தனையோ பேரெல்லாம் மாடு குத்துது. நாங்கள் ரோட்டில் நிம்மதியாக நடக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் லாபம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து உங்கள் வீட்டில் வச்சு வளங்க. ரோட்டில் எத்தனையோ பேர் போகிறாங்க வராங்க. நேற்று கூட திருவள்ளூரில் ஒரு குழந்தைய சும்மா நின்றுட்டு இருந்த குழந்தைய மாடு முட்டி தூக்கி போட்டுட்டு இப்போ அந்த குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்குது. தயவுசெய்து மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரோட்டில் விடாதீங்க. சென்னை கார்ப்பரேஷன் இதை கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என் நம்பர்லேருந்து ஆக்ஷனுக்காக கால் பண்ணி சொல்லியிருந்தேன், கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு. நான் ஒரு 6 மாதம் கழித்து இன்றைக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் சரியாகலன்னு சொல்லிட்டு கால் பண்ணால் நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, இப்பயும் நான் உங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம், சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இதே மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. தயவு செய்து நாய்களையும் மாடுகளையும் தயவு செய்து வெளியே விடாதீங்க. உங்களுக்கு வளர்க்கணும்னு ஆசை இருந்தால் வீட்டில் வச்சு வளங்க.